சித்திரைனா வெயில் அடிக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் மதுரை வந்து இன்னும் பழைய காலத்துக்கு மாறுது அப்படின்னா அவங்களால எத்தனை பேரால் நம்ப முடியும்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன அப்படின்னா, மதுரையில நடக்கிற சித்திரை திருவிழா அந்த காலத்துல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பழமை மாறாம அந்த ஆர்வமும் குறையாம இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறது யாரு? நம்ம மதுரையோட மீனாட்சி அம்மன் தான். ஸோ அவங்க கடவுள் அப்படின்றத தாண்டி அங்க பிறந்த ஒரு குவீன். ஸோ அவங்களோட ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சித்திரை திருவிழா சீரீஸ்ல பார்ட் 1 வீடியோ. ஸோ மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளா தான் பிறக்கிறாங்க மீனாட்சி அம்மன். பட் எதுல இருந்து பிறக்கிறாங்கன்னா, ஒரு யாகத்தோட ஆசீர்வாதமா அவங்க பிறக்கிறாங்க. பிறந்ததுல பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்டுங்க. ஒரு பெண் குழந்தைக்கு இது வந்து பேசுறதுல தப்பு கிடையாது. பட் வந்து 3 மார்பகத்தோட ஒரு பெண் குழந்தை வந்து முதல் முறையா வந்து அவங்க பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு அசுரரி வந்து சொல்லுது, எப்ப இந்த பெண் குழந்தை வந்து அதுக்குரிய சரிபாதியான பெட்டர் ஹாஃப் பாக்குறாங்களோ அப்ப அந்த 3வது மார்பகம் மறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து மறைஞ்சிருது. ஸோ அப்படிதான் சின்ன பிள்ளைல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜோனர்ல மீனாட்சி அம்மன் வந்து வளர்ந்துருக்காங்க. ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கிற எல்லா பாவனைகள் இருந்தாலும் ஒரு இளவரசனுக்குரிய மாதிரி ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து ஸ்வாட் ஃபைட்ல இருந்து எல்லாமே மீனாட்சி அம்மனும் கத்துட்டு ஒரு இளவரசியா பிறந்தாலும் அந்த நாட்டோட அரசியா தான் அவங்க வந்து ஆகி, எப்படி ஒரு பையன் வாரிசு இருந்தா வந்து அந்த நாட்டை ஆளுவாங்களோ அதோட மேல வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்.